Hello everyone, நான் உங்கள் சூர்யா. வெல்கம் டு ஆதிஸ் ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட லேட்டஸ்ட் ப்ரெஸ் ரிலீஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயமா நம்ம ரீசெண்டாக டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ கேஸ் ரிலேட்டடாக வந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் விச் இஸ் ரிலேட்டட் டு ரிசர்வேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரிசர்வேஷனில் என்னென்ன மாடிஃபிகேஷன் வரப்போகுது, பிஎஸ்டிஎம்ல என்னென்ன மாடிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றது செகண்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ப்ரெஸ் ரிலீஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாம் தானே? ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் 13/10/2025 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது ஆக்சுவலாக நமக்கு என்னென்னா, நமக்கு ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நமக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, இன்டகிரேட்டட் என்னது டெக்னிக்கல் எக்ஸாம் நடந்தது. ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் அண்டு டிப்ளமோ படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் நடந்தது. ஸோ அது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு 9th மந்த்து 7ஆம் தேதி. ஓகேங்களா? 7/9/2025 ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் நமக்கு 27ஆம் தேதி வரை நடந்தது. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு பார்த்தோன்னா, ஜிஎஸ் பேப்பர் வந்து நமக்கு நார்மல் ஓஎம்ஆர் ஷீட்லையும் அண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் பேப்பர் வந்து அந்த டெக்னிக்கல் பேப்பர் வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட் பேப்பர் நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்லேயே நடந்தது. ஸோ அந்த எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அதில் என்னென்னா, நமக்கு ஹார்ட் காப்பியில் நமக்கு ஜிஎஸ் பேப்பர் நடக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன மார்க் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த நம்மளால் ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். பட் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் வந்து அவங்களால என்ன மார்க் பண்ணாங்க அப்படின்றத அவங்களால செக் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கிறதுக்காக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 13/10/2025 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த தேதியில் தேர்வாணையத்தோட இணையதளத்தில் அவங்களோட கணினி வழி விடைத்தாள்கள் பதிவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க, நம்மளோட ஆன்சர் சீட்டை, ரெஸ்பான்ஸ் சீட்டை நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸாம்ஸில் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தேர்வர்கள் தங்களுடைய ஒரு முறை பதிவு எண்ணின் வாயிலாக விடைத்தாளினை உரிய கட்டணம் செலுத்தி பதிவிறக்கம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ள காலம் 13/10/2025 முதல் 11/11/2025 வரை என்ன பண்ணுறாங்க, அறிவுறுத்தப்படுகிறார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரெல்லாம் டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதுனீங்களோ அவங்க உங்களோட டிபார்ட்மெண்டல் பேப்பருக்கு நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஆமாம் தானே? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் பேப்பர் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸில் எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த ஆன்சர் சீட்டில் நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். அப்படின்றதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியணும்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட டிஎன்பிஎஸ்சியோட லாகின்ல நீங்கள் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு, யூஸ்வலாக எப்பயும் போல் உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு, லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட லாகின் பேஜில் என்னாகும், உங்களோட பர்டிகுலர் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆன்சர் சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க, அதில் நீங்கள் ரீசெண்டாக அந்த டெக்னிக்கல் எக்ஸாமை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெஸ்பான்ஸ் சீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபீஸ் 100 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 100 rupees பே பண்ணிங்க அப்படின்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும், உங்களோட ரெஸ்பான்ஸ் சீட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா என்னது, இது டிஎன்பிஎஸ்சியோட ஒரு நல்ல ஒரு முயற்சின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட வெளிப்படைத்தன்மையை பற்றி நல்லா தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இது இன்றைக்கி ரீசெண்டாக வந்த டிஎன்பிஎஸ்சியோட ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ இது வந்து நமக்கு இந்த விஷயங்கள் அதே மாதிரி வரக்கூடிய குரூப் 2A கம்ப்யூட்டர் பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸில் நடந்தது அப்படின்னா அதுக்கும் இதே மாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் சீட் விடுவாங்க அப்படின்றதுக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸாமுக்கு விட்டுருக்கனால மேபி அதுக்கும் வந்து ஒரு நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது அதுக்கான ரெஸ்பான்ஸ் சீட் விடுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ரெஸ் ரிலீஸ் உங்களுக்கு ஒரு சாதகமான ப்ரெஸ் ரிலீஸ்னு எடுத்துக்கலாம் நம்மளோட வெளிப்படைத்தன்மைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் நம்மளோட டெலிகிராம் வெப் பேஜில், நம்ம டெலிகிராம் பேஜில் சேனலில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேணும்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெக்னிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி. ஓகேங்களா? ஸோ சம்மந்தமாக டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்மந்தமாக நமக்கு ஹைகோர்ட்டில் போட்டிருந்த கேஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம பிஎஸ்டிஎம் பற்றியும் ரிசர்வேஷன் எப்படி ஃபில் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றியும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இதில் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு அப்ளிகபிள். ஸோ டிஎன்பிஎஸ்சி, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி வட்டாரங்கள் மூலமா நமக்கு கிடைச்ச செய்தி மூலமா என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்டர் டிஎன்பிஎஸ்சிக்கும் சப்ளை ஆயிருக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கும் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் டிஎன்பிஎஸ்சிலையும் என்னது ஃபாலோ பண்ணுறதுக்கு 99% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கேஸ் வந்து
ரீசெண்டாக டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்காக ரிசர்வேஷனுக்காக போடப்பட்டது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது யாரோட கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவனிங்க. ஸோ இதில் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் வெர்சஸ் சோபனா இவங்களோட கேசஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த ரிசர்வேஷன் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணும், ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ 3 ஸ்டெப்ஸ் லைட் தர் நேம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்டெப் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, to first fill the 31% of merit list on the basis of the total marks obtained irrespective of caste, communities and religion. எஸ், நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் 61% நமக்கு ரிசர்வேஷன் இருக்குது. 69% ரிசர்வேஷன் இருக்குது. 31% நமக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்குது. எஸ், கரெக்டு தானே? எஸ். ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 31% தான் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இது வந்து அந்த irrespective of their caste, community, religion மார்க்கை வச்சு மட்டுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வரவங்கள மெரிட் லிஸ்ட்டில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அவங்களோட கம்யூனிட்டியவோ ரிலீஜியனோ கேஸ்ட்டோ வச்சு ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்டெப் 2ல ஃபில் த பேக்லாக் வேகன்சிஸ் வித் த மெரிட் லிஸ்ட் ஃபார் த பர்டிகுலர் கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா பேக்லாக் வேகன்சி எதில் எந்தெந்த கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கோ அந்தந்த கம்யூனிட்டிஸ்க்கான பேக்லாக் வேகன்சியை நீங்கள் அடுத்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 3 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ளை த ரிசர்வேஷன் ஃபார் தர் கம்யூனிட்டிஸ். அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், கம்யூனிட்டிஸ்க்கான ரிசர்வேஷனை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ரிசர்வேஷனில் ஒரு பெரிய ஒரு எஸ்ஓபி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்மளோட டிஎன்பிஎஸ்சி வட்டாரங்கள் இந்த ஆர்டர் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு ரிசீவ் ஆகிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் பாலிசி நம்மளோட டிஎன்பிஎஸ்சிக்கும் ஃபாலோ பண்ணப்படும். அடுத்து பாருங்க, தேர்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. கேர் மஸ்ட் பி டேக்கன் தட் மெரிட்டோரியஸ் ரிசர்வ்டு கேண்டிடேட் ஆர் ஃபிட்டட் இன் த ஜென்ரல் டர்ன் and thereby provide opportunity for the reserved candidates in the reserved list அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெரிட்டோரியஸ் ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜென்ரல் டர்னுக்கு விடணும், ஜென்ரல் டர்னில் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ரிசர்வ்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, certificates introduced midway through the selection process. நீங்கள் சர்டிஃபிகேட் செலெக்ஷன் ப்ராசஸோட மிட்வேலையோ அல்லது ஆஃப்டர் த ஏர்லியர் ஓல்டர் ப்ராசஸ் த கோர்ட் ஷுட் பி ரிஜெக்டட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது நான் என்னோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் நான் வச்சுருக்கேன், இல்லை நான் பர்டிகுலராக வேறு ஏதாவது இல்லை உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸோ இல்லை மற்ற ஏதாவது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நீங்கள் போடுறதில் சப்மிட் பண்ணாமல் மற்ற ஏர்லியர் அது மிட்வேலையோ இல்லை நீங்கள் அதுக்கப்புறமும் சப்மிட் பண்ணிங்கன்னா அது என்னது, should be rejected. அது கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் ஆகும், ரிஜெக்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And the candidate should be categorized in the accordance with the details given in them in the application form and no other fresh certificates should be taken into consideration. நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணையில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தீங்களோ அதை மட்டும் தான் என்ன பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும், மற்றபடி இடையிலையோ இல்லை அதுக்கப்புறமா கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்களேன், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. பிஎஸ்டிஎம்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, கேர் ஷுட் பி டேக்கன் தட் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் இஸ் அப்ளைடு ஒன்லி ஒன்ஸ். என்னது, பிஎஸ்டிஎம் வந்து ஒன்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் while applying for a public post and not for the second time. நீங்கள் உங்களால் செகண்ட் டைம் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ண முடியாது. அது எய்தர் நீங்கள் குரூப் 4ல் ஒரு தடவை அப்ளை பண்ணி போயிருந்தாலும் சரி, இல்லை குரூப் 2A எதில் அப்ளை பண்ணி போயிருந்தாலும் ஃபர்தராக வரக்கூடியதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. If any of the departmental candidates had already been selected under the PSTM reservation, they cannot be considered under PSTM reservation under this notification. ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி PSTMல செலக்ட் ஆயிருந்தாலோ நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிட்டீங்க பட் பிஎஸ்டிஎம்ல இல்லைனாலும் நீங்கள் இந்த ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அகைன் வந்து நீங்கள் ஒரு படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது, பிஎஸ்டிஎம் அகைன் உங்களால் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா இது என்னது, ஒரு அன்எம்ப்ளாய்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பிஎஸ்டிஎம்மை கிளைம் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை ஆல்ரெடி என்னது டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸாக நீங்கள் இருந்தீங்கனாலோ ஒன்ஸ் ஒரு உள்ள கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போயிட்டீங்கனாலோ உங்களால் இந்த பிஎஸ்டிஎம்மை கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ இது வந்து என்னது, ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஸோ இந்த விஷயங்களை பார்த்துக்கோங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்தராக டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ எவ்ரி ஒன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.